கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. துங்காவும் அவங்க ஆளுங்களும் ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. கார்த்திக் இன்ஸ்பெக்டர் சரவணன் 2 பேரும் அதே ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. துங்கா வந்துட்டு ஒரு ஆளை வர வச்சு கீதாவோட போட்டோ கொடுத்து இந்த கொலைகாரியை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க. துங்கா ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. வெயிட்டர் அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது தெரியாம வந்து கீழே கொட்டிடுவாங்க. அது துங்காவோட ட்ரெஸ் மேலெல்லாம் பட்டதுமே துங்கா கோவப்பட்டு வெயிட்டரை அடிக்க போறாங்க. கார்த்திக் இதை பார்த்துட்டு அடிக்க விடாம தடுக்கிறாங்க. எதுக்காக அவர் அடிக்கிறீங்க? ஒரு ஜூஸ் தானே தெரியாம கொட்டிட்டாங்க, அதுக்காக நீங்க அடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் கேள்வி கேட்டதுனால கூட இருக்கிற அவங்களோட அடியாளுங்க எல்லாம் எங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, உங்க அண்ணன் வெயிட்டரை அடிக்க போகும்போதே உங்க அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கார்த்திக் பேசும்போது, இங்க பாரு இப்ப நினைச்சா கூட உன்னை போட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் சரவணன் அங்க வராங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அவ்வளவுதான், பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னு சொல்லி உங்களை தூக்கி உள்ள வச்சிருவேன்னு சொன்னதுமே அவங்க கிட்டயும் வந்து ரொம்ப திமிரா பேசுறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் சரவணன் நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னதுமே அமைதி ஆயிடுவாங்க. இப்போ நாம பிரச்சனை பண்ணனா இவங்க கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு துங்காவும் அவங்க ஆளுங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க அங்கிருந்து போகும்போது துங்காவோட பாக்கெட்ல இருந்து கீதாவோட போட்டோ கீழே விழுந்திருக்கும். இதை பார்த்து கார்த்திக் வந்துட்டு அவங்களே கூப்பிட்டு போட்டோ கீழே விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் தீபாவுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருந்த அந்த லேடி வந்துட்டு தீபாவை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மேல இருந்து கீழே விழுந்த விஷயத்த சொல்ல, இது வந்து ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரிமா, முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன், எங்க ஊர்ல இருக்கிற டாக்டர் வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, இதை வச்சு நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்களே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி மேல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. தீபாக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு மீனாட்சியும் மைதிலியும் அங்க வராங்க. இதோட அந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.